மோர் குழம்பு, குடமிளகா மோர் குழம்பு. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இப்போதான் லஞ்சு செய்ய போகிறேன். 12 மணிக்கு தான் வந்தேன். ஆல்ரெடி 12:30 மணி ஆயிடுச்சு. வேகமாக லஞ்சு செய்யணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து லஞ்ச் வீடியோ தான். என்ன பண்ண போகிறேன்னா, மோர் குழம்பும் வாழைக்காய் ஃப்ரையும் தான் பண்ண போகிறேன். சரி, அதுக்கு தான் வேகமாக லேட் ஆயிடுச்சு. காலையிலே செஞ்சு வைக்க டைம் இல்லை. ஸோ அதனால் இப்போ தான் இன்றைக்கி ஹாஃப் டே எங்கள் ஸ்கூலில். அதனால் வந்து சூடாக சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு செஞ்சிகிட்ருக்கேன். மோர் குழம்பு தான். எல்லாருக்கும் மோர் குழம்புனா ரொம்ப பிடிக்கும். இந்த தேங்காய் நல்லா முத்தின தேங்காயாக எடுத்துக்கணும். கடலைப்பருப்பும் ஒவ்வொரு ஸ்பூன் ஊற போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இதில் பச்சை மிளகா சேர்க்கணும். இது கொஞ்சம் நல்லா காரமாக இருக்கும் இந்த பச்சை மிளகா. அதனால் ஒரு 3 சேர்த்துக்கிறேன். இதில் வந்து தேங்காய், பச்சை மிளகா, இஞ்சி, இந்த அளவுக்கு ஒரு இஞ்சி சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சம் சீரகம் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். அரைக்கும் போது கொஞ்சம் தயிர் சேர்த்தே அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் மட்டும் தயிர் சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணியும் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தயிர் சேர்த்து அரைச்சிக்கிறேன். இது ரொம்ப நைஸாகலாம் அரைக்க வேண்டாம். ரொம்ப நைஸானா ரொம்ப மாவு மாதிரி அப்படியே அந்த மாதிரிலாம் அரைக்க வேணாம். கொஞ்சம் ஓரளவுக்கு நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இதில் ஏற்கனவே இந்த அளவுக்கு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ திருப்பியும் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூட தண்ணி சேர்த்து அப்படியே லைட்டாக அடிச்சுக்கலாம். ரொம்ப குளிருது. எப்போ வருவாங்க வீட்டில்? ஓகே, இதில் இந்த மாதிரி பாருங்கள். ரொம்ப நைஸாகவும் இல்லை, ரொம்ப திரியாகவும் இல்லை, அந்த மாதிரி அரைச்சிருக்கேன். தயிரையும் எல்லாம் அந்த தேங்காய். இன்னைக்கு மோர் குழம்பு வந்து குடமிளகால தான் செய்ய போகிறேன். எல்லாரும் வெண்டைக்காய், பூசணிக்காய் அதில் தான் செய்வாங்க. நான் குடமிளகால செஞ்சு பாருங்க. குடமிளகால சூப்பராக இருக்கும். இது ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, குடமிளகா ஸ்மெல்லு, மோர் குழம்பு எல்லாம் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அங்கே என்னமோ பண்ணிட்டு இருக்கானே, சேட்டை பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. என்ன பண்ணிட்டு இருக்கான்? சோஃபால என்ன இருக்கு? சோஃபாக்குள்ள இருந்து புதையல் எடுத்துட்டு இருக்கானா? சாக்ஸ் எடுத்திருக்கான். மோர் குழம்பு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு போட்டிருக்கேன். அப்புறம் அப்படியே கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். குடமிளகா போட்டு கொஞ்சம் அது வெந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சதை ஊற்றிக்கலாம். இந்த பக்கம் வாழைக்காய், இந்த குடமிளகா வந்து கொஞ்சம் வேகணும். லைட்டாக க்ரன்ச்சியாக வெந்ததுக்கு அப்புறம் அந்த நம்ம அரைச்சி வச்சதை ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் வேகட்டும். அப்படியே இந்த பக்கம் வாழைக்காயும் அப்படியே எண்ணெயில் ஃபுல்லாக பரட்டி விட்டோம்னா அது நல்லா கிறிஸ்பியாக வேகும். கொஞ்சம் பெரிய அடுப்பில் வச்சிடலாமா வாழைக்காயை? ஓகே, இது அப்படியே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். வாழைக்காய் கிறிஸ்பியாக நல்லா வேகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஆளுங்க வந்துட்டாங்க போல இருக்கு. ரைஸும் வச்சுட்டேன். அங்கே வேலை பார்க்குறதுக்கு ஆளும் வந்துட்டாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே செஞ்சிடலாம். இந்த குடமிளகாவும் கொஞ்சம் வெந்துருச்சு. இதில் இப்போது நம்ம இந்த அரைச்சி வச்சதை ஊற்றிடலாம்.
வந்து சரி பண்ணுறதுக்கு ஆளுங்க வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இவர் போயிட்டாரு. ஸோ நானாக தான் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ இதில் வந்து நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். இப்போ நான் இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி வந்து நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருக்கேன். மோர் குழம்பு கெட்டியாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். இதில் நான் இப்போ மஞ்சத்தூள்லாம் போடலை. ஆக்சுவலாக மோர் குழம்பு வந்து மஞ்சத்தூள்லாம் போடுவாங்க. அதே மாதிரி மோர் வந்து ஒவ்வொரு மோரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ டேஸ்ட் புளிப்பு இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் மோர் வந்து ஆட் பண்ணி, தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி லைட்டாக கொதிச்சு வர ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு தடவை அப்படியே கிண்டி விட்டுருங்க. நான் இன்னைக்கு வந்து இந்த திக்னஸ்ல வச்சிருக்கேன். இதுவும் ரொம்ப தண்ணிலாம் கிடையாது. ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் கெட்டியா இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி லைட்டா கொதிச்சு வர ஸ்டேஜ்ல வந்து ஆஃப் பண்ணிடலாம். மஞ்சப்பொடி வேணும்னா நீங்க மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். நான் வந்து மஞ்சப்பொடி சேர்க்கல. ஸோ இந்த மாதிரி ஒரு கிண்டி விட்டுட்டு பாருங்க, குடமிளகா போட்டு சூப்பரா இருக்கும். மோர் குழம்பே நல்லா அந்த குடமிளகா ஸ்மெல்லோட சூப்பரா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இதுல கடைசியா நான் இப்ப கடுகு உளுந்தம் பருப்பு வரமிளகாலாம் போட்டு தாளிச்சு விட்டுருக்கேன். சூப்பரான குடமிளகா மோர் குழம்பு ரெடிங்க. வாழைக்காயும் ரெடி. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. 1-2 கருத்தும் போச்சு. கீழே வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. என்ன பாருங்க, சூடா ஸ்கூல் விட்டு வந்ததுக்கு அப்புறம் ரெடி பண்ணது. சிம்பிளா சூப்பரா டேஸ்டா இருக்கும் மோர் குழம்பு, குடமிளகா மோர் குழம்பு. இந்த குளிருக்கும் அதுக்கும் சூடா சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இன்னைக்கு லஞ்சு. மோர் குழம்பு வாழைக்காய் ஃப்ரை ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.